ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான ஒரு பசில் கேம் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 ஸ்டிக் எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி ஈவனாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க போகிறோம். ஸோ இந்த சைடில் வந்து 11 சென்டிமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் மேலே ஒரு சென்டிமீட்டர், அதே மாதிரி கீழே 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு நடுவில் மட்டும், அதாவது 9 சென்டிமீட்டர் இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த 11x9 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஏதாவது நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பென்சிலில் வந்து ஹலோ கிட்டி ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் வந்து இதை விட பெருசாக இருந்துச்சுன்னா அப்போ மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இதே தான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போது இதை நம்ம கலரும் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். முக்கியமாக ரொம்ப குட்டீஸ் கூட இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி திரும்ப இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி இதை இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை அப்படியே ஒட்டிடலாம். இது நல்லா ட்ரை ஆகி செட் ஆகட்டும். இப்போது இது நல்லா வந்து ஒட்டிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஹாபி நைஃப் அப்படின்னா நீங்கள் கட்டர் கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் தனித்தனியாக அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே இந்த மாதிரி கார்ட்போர்ட், வேஸ்ட் கார்ட்போர்ட் ஏதாவது வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்காக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இன்கேஸ் நீங்கள் கட் பண்ணும்போது இந்த பேப்பர் ஏதாவது தனியாக வந்துட்டால் கூட திரும்ப க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த மாதிரி ஷஃபில் பண்ணிக்கணும். இப்போ திரும்ப அரேஞ்ச் பண்ணி இதை அப்படியே நம்ம வந்து ப்ளே பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து முக்கியமாக கிட்ஸ்க்கு ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வேறு எதாவது ட்ரா பண்ணலாம், இல்லை இன்னும் ஏதாவது பெருசாக ட்ரா பண்ணணும் அப்படின்னா கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிக்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ட்ரா பண்ணதை அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அதுவே நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுட்டேன் திருப்பி. இது டைமர் செட் பண்ணிவிட்டு 2 பேராக கூட விளையாடலாம். லைக் யார் ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரமாக யார் வந்து அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.